என்னோடய கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 400 கிராம்ஸ் வரும். அதாவது டோட்டலாக வந்துட்டு 50 பவுனு. ஒவ்வொரு பேங்கிள்ஸும் என்ன மாதிரி டிசைன்ஸு எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த ட்ரெஸ்க்கு எப்படி ஷூட் ஆகுமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த சன்ன வளையல் பாருங்கள், இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் சிங்கிள் பேங்கிள் வந்துட்டு 2 பவுன் வருது. ஸோ இது வந்து ரூபீஸ் அண்ட் எமரால்ட்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண ஒரு பேங்கிள்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சல்வார்ஸு அப்புறம் வந்துட்டு சாரீஸு கூட போட்டுக்கலாம். நம்ம சிந்தட்டிக் சாரீ யூஸ் பண்ணும்போது கூட இது சிம்பிளாக போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பேங்கிள்ஸாக போட்டுக்கலாம். இந்த பேங்கிள்ஸை நான் வந்துட்டு இது கூட மிஸ்மேட்ச் பண்ணி கூட நான் வந்துட்டு போட்டுப்பேன், ஸ்டோன் பேங்கிள்ஸ் வச்சு. ஸோ இந்த பேங்கிள்ஸ் நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற ஒரு பேங்கிள் இது. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப பிடிச்ச பேங்கிள்ஸும் அது. ஸோ இந்த 2 பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பேங்கிள் வந்துட்டு 5 பவுன் வருது. ஸோ 2 பேங்கிள் வந்து 10 பவுனு. இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ப்ராடான பேங்கிள் இது. இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் பேங்கிள். ஸோ அந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அப்படியே வந்து ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தான் அது. ஸோ அந்த பேங்கிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேர் அந்த மாதிரி வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்துட்டு அது வந்து ஷூட் ஆகும். மற்ற இதுக்கெல்லாம் வந்துட்டு அது வந்து ஷூட் ஆகாது. ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து இது ஷூட் ஆகும். நீங்கள் நார்மலான ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், சல்வாருக்கு போட்டுக்கலாம், அப்புறம் வந்துட்டு நீங்கள் சாரீஸ்க்கு பட்டு சாரீ கூட வந்து இது போட்டுக்கலாம். 8 பேங்கிள்ஸ் வந்து அப்படியே ஒட்டுக்காக போடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக அப்படியெல்லாம் இருக்காது. 4 பேங்கிள்ஸாக கூட நம்ம 2 கையிலையும் வந்துட்டு தனித்தனியாக கூட நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லை சிங்கிள் கையில் கூட போட்டுட்டு நான் வாட்ச் கூட வந்து நான் வந்து கட்டிக்குவேன். ஸோ இது வந்து ஹார்ட்டின் ஷேப் மாதிரி வந்து அந்த சைடு இந்த சைடு வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த பேங்கிள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேங்கிள் வந்துட்டு 2 பவுன் வந்து வருது. ரொம்ப திக்காக இருக்கும், தின்னான பேங்கிள்ஸ் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 5 பவுனு, 2 பேங்கிள் வந்து 10 பவுன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் இந்த பேங்கிள். ஸோ இது பார்த்தா தெரியும் ஸ்க்ரூ டைப்பு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியான பேங்கிள். இது வந்து லைட் வெயிட் கிடையாது, ஹெவி வெயிட் தான். ரொம்ப திக்கான ஒரு பேங்கிள் இது. ஸோ நம்ம பட்டு சேரீ எல்லாம் வேர் பண்ணும்போது ஒரு பேங்கிள்ஸாக போட்டால் கூட போதும். ஸோ ஜாஸ்தியாக வந்துட்டு இது வந்து போட வேண்டிய நீடட் கிடையாது. ஸோ சிங்கிள் பேங்கிள் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். இதோட கட் ஒர்க் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப கிராண்டாக உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அந்த கட் ஒர்க் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு ஷைனிங்னஸ் மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேங்கிள் அதே மாதிரி தான் சிங்கிளாக வந்து போட்டுக்கிற பேங்கிள். இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேங்கிள், காப்பு டைப் அப்படிங்கிற இதில் வந்துருக்கு. இது டோட்டலாக வந்துட்டு டை மாதிரி பண்ணி அதை வந்து ஒட்ட வச்சுருப்பாங்க. இதை தனித்தனி பீஸஸாக வந்து ஒட்ட வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 பால்ஸ் கொடுத்துட்டு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் பேங்கிள்ஸாக தான் வந்துட்டு நம்ம போட முடியும். 2 பேங்கிளாக ஒட்டுக்காக போட முடியாது. பிகாஸ் இதோட டிசைனே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ப்ராடாக வந்து இன்னொரு இடத்துல வந்து சன்னமாக வந்துருக்கு. ஸோ இந்த பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸஸுக்கு கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு லைட் வெயிட்டான பேங்கிள் தான். பட் ஆனால் இது டெய்லி வேர் வந்து போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பேங்கிள்ஸு. கேரளா டைப் பேங்கிள்ஸ் அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லுவாங்க. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது கையில் போடும்போது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டேயில் வந்து போடுற ஒரு பேங்கிள்ஸ் இது 2 பேங்கிள்ஸு. ஸோ இந்த 2ம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பேங்கிள்ஸ் தான். மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு கோல்டு பேங்கிள்ஸ் வந்து வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் வந்துட்டு இழுத்து கட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஃபேட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ நான் யூஸ்வலாக வந்து கோல்டு பேங்கிள்ஸ் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 2 பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி ப்ராட் பேங்கிள்ஸ் தான் இதுவும். இது லீஃப் டிசைன் கொடுத்து கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து கேரளா டைப் டிசைன் பேங்கிள்ஸ் தான். உங்களுக்கு முக்கால்வாசி நான் வச்சுருக்க பேங்கிள்ஸ் ஃபுல்லுமே கேரளா டைப் டிசைன் பேங்கிள்ஸாக தான் இருக்கும்.
ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து இந்த மாதிரி ப்ராட் பேங்கிள்ஸ் எல்லாம் வரும். நம்ம நார்மல் பேங்கிள்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராட் பேங்கிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ டிசைன்ஸாக வராது. ஸோ இது எல்லாமே லைட் வெயிட் கிடையாது, எல்லாமே ஹெவி வெயிட் தான். ஸோ வாங்கியே ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது அந்த ஷேப் மாறாமல் அப்படியே நல்லா இருக்குது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கண்டிப்பாக கேரளா டைப் தான். அப்படியே வந்து அவங்க ஒரு 4 பேங்கிள்ஸ் 8 பேங்கிள்ஸ்னு ஒட்டுக்கா ஒரே கையிலேயே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்கிள் சேர்ந்தது தான் இந்த பேங்கிள். இது ஒரு பேங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பவுன் வருது. ரொம்ப ஹெவியான பேங்கிள் இது, ரொம்ப கெட்டி பேங்கிள் இது. நம்ம டெய்லி வேர் போட்டால் கூட ஒன்றுமே ஆகாது இந்த பேங்கிள்ஸு. ஸோ ஒரே ஒரு கையில் நல்ல கிராண்டான ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம 2 கையிலையும் பேங்கிள்ஸ் போட்டு போகணும், நிறையா பேங்கிள்ஸ் அப்படின்னா இந்த பேங்கிள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். இதுலேயும் நிறையா கட் ஒர்க் கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஷைனிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த பேங்கிள்ஸும் போடுறதுக்கு. ஸோ இந்த பேங்கிள்ஸ் மட்டும் வந்துட்டு 2 சிம்பிளாக அப்படி போடாமல் இந்த 2 ப்ராட் பேங்கிள்ஸோடு நான் சேர்த்து தான் போடுவேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வந்து கட் ஒர்க் பண்ண அதே மாதிரி கோல்டு பேங்கிள்ஸ் இது. இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபுல் கைக்கு வந்து அப்படியே ஃபுல்லு கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி 6 பேங்கிள்ஸ் வந்துட்டு ஒட்டுக்காக வந்துட்டு நான் போட்டுப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ரிச் லுக் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி வந்து போடும்போது. அதே மாதிரி தான் இந்த பேங்கிள்ஸும். இந்த பேங்கிள்ஸ் வந்து ஒரு 6 பேங்கிள்ஸு, 2 பேங்கிள்ஸ் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லுமே கட் ஒர்க் வந்து கொடுத்து செஞ்ச பேங்கிள்ஸு. இது கொஞ்சம் வந்து ஒர்க், அந்த கட் ஒர்க் வந்து மேலே வந்து தூக்குன மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் வந்து அப்படியே நீட்டாக ஃபினிஷிங்கோடு இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பேங்கிள் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கட் ஒர்க் வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பேங்கிள்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டுக்காக வந்து போடுற மாதிரி தான் 6 பேங்கிள்ஸும். ஸோ இந்த பேங்கிள்ஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் போட்டாவே. 2 கையிலையும் இந்த 2 கையிலையும் பேங்கிள்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் போகும்போது. ஸோ இந்த 2 பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூபீஸ் அண்ட் எமரால்ட்ஸ் வந்து வச்ச பேங்கிள்ஸு. இது வந்து நம்ம ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸு கூட போடலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பேங்கிள் இது. நம்ம ஜீன்ஸு டிஷர்ட்ஸ் போடும்போது கூட இது சிங்கிளாக பேங்கிள்ஸை போட்டோன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேங்கிள்ஸு. ஸோ ரொம்ப மாடர்ன் டைப்பு அப் ட்ரெண்டிங் பேங்கிள் இது, இந்த 2 பேங்கிள் மட்டும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த பேங்கிள்ஸும் அதே மாதிரி நான் வந்துட்டு மிஸ் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி போட்டுப்பேன். ஸோ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் மாற்றி இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி வந்துட்டு மிஸ் மேட்ச் பண்ணி நான் வந்துட்டு பேங்கிள்ஸ் வந்து போட்டுப்பேன். ஸோ இந்த 2 பேங்கிள்ஸ் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்க்கும் ஷூட் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன் பேங்கிள்ஸ் தான். இதுவும் அதே மாதிரி ரூபீஸ் அண்ட் எமரால்ட்ஸ் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண ஒரு பேங்கிள்ஸ். இது ஹார்ட்டின் ஷேப் வந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பட்டு சாரி எல்லாம் வேர் பண்ணி வந்து போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது போடுறதுக்கு. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது, அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஸ்டோன் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அக்கேஷ்னலான பேங்கிள்ஸ் தான். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேங்கிள் தான். அதே மாதிரி ரூபீஸ் அண்ட் எமரால்ட்ஸ் வித் ஒயிட் ஸ்டோன்ஸு. இது கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் சன்னமான பேங்கிள்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் நைட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் அந்த மாதிரினா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து இப்படி வந்து போட்டுட்டு போனோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நீட் லுக்காகவும் ரொம்ப நீட்டாகவும், அதாவது ரொம்ப எடுத்துக்காட்டும், நம்மளோட தனியாக இருக்கும் நம்மளோட மேக்கப் இல்லையில. ரொம்ப ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுட்டு போவேன். அப்போ இனிமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கையில் மட்டும் பேங்கிள்ஸ் போட்டுட்டு ஒரு கையில் வந்துட்டு ஒரு கடா மாதிரி மட்டும் போடுவேன், ஒரு கையில் மட்டும் நிறையா பேங்கிள்ஸ் வந்து போட்டுட்டு போவேன்.
எங்களோட ட்ரெடிஷ்னல் படி பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் வந்துட்டு போட்டுட்டு வருவாங்க. கம்மியான ஜுவல்ஸில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நானும் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஜுவல்ஸ் தான் வந்துட்டு போட்டுட்டு போவேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஜுவல்ஸோடு வரனால நானும் இந்த மாதிரி நிறைய வந்து ஜுவல்ஸோடு தான் வந்துட்டு நானும் வந்துட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கையில் இந்த மாதிரி ஒரு கையில் இந்த பிளெயின் பேங்கிள்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து மிஸ்மேட்ச் பண்ணியும் வந்துட்டு எப்படி போட்டுட்டு போகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேங்கிள்ஸில் உங்களுக்கு எந்த பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி உங்கள் கோல்டு பேங்கிள்ஸை மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுட்டு போவீங்கன்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இந்த பேங்கிள்ஸ்லேருந்து கிடைச்சாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். See you all in the next video.